இப்போ நெறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ட்ரெண்டியா ஒரு கட் இப்போ கொரியன் ஸ்டைல்ஸ் எல்லாம் வருதுன்னா, அப்ப அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கு இந்த கட் தான் வேணும் அப்படிங்கிறது. அவங்களோட நீங்க சொன்ன மாரி அவங்களோட ஜெனடிக்ஸ் வேற. அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வேறையா இருக்கும். நமக்கு வந்து வேவி, கர்லி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து அ ஒரு அந்த மாரி வுல்ஃப் கட் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, இஸ் ரொம்ப இட் கஷ்டம். பாசிபிள்? ஒரு சில கிளைண்ட்லாம் கேர்ள் ஹேர் கட்லாம் வச்சிருப்பாங்க. சரி கேர்ள் ஹேர்லாம் வச்சிருப்பாங்க. பட் அவங்கள வந்து எனக்கு வுல்ஃப் கட் வேணும்னு சொல்லுவாங்க. மேம் வுல்ஃப் கட் வந்து சின் லெவலில் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் திரும்ப நாளைக்கு எங்கடா எங்கிட்ட ஹேர் கட்டுன்னு கேட்பீங்க வந்து. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப செட்டில்டாக கொஞ்சம் லேயர்ஸ் மாதிரி பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் கேர்ள் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் செல்ஃபாக செட் பண்ணுற பர்சனாக இருந்தால் செட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கூகுள்லாம் பிக்சர் எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ரோ எனக்கு இதே மாதிரி ஹேர் கட் வேணும் அப்படின்ட்டு. பட் அதே மாதிரி நம்மளோட ஹேர் இருக்கா ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு பிக்சர் பார்க்குறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம அந்த மாதிரி நம்மளோட ஹேர் இருக்கா, இல்லை அது ரிலேட்டடாக நம்ம ஹேர் கட் கேட்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இப்போ ஒரு ஹேர் வந்து ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப ஷைனாக இருக்கும். பட் அந்த ஹேருக்கு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பவுன்ஸியாக வந்துருக்கும். பட் இதே நம்ம ஒரு நார்மலாக ஒரு மெஸ்ஸியான ஹேர் வந்து நம்ம இந்த மாதிரி கேட்பாங்க. அந்த ஹேர் வந்து நம்ம இங்கே செட் பண்ணி நான் கவர் அப் பண்ணிடலாம். பட் அகைன் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு எல்லாருமே இப்படி மெஸ்ஸியாக இருக்கும். பட் அந்த மாதிரியான ஹேர் கட்லாம் நம்ம ரொம்ப செட்டில்டாக வந்து பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு.